பிரஹர்த்தா ச சேனா நய விசாரதः ஆரோஹே வினயே சைவ யுக்தோ வாரண வாஜினாம் தனுர்வேத விதாம் ஸ்ரேஷ்டः லோகே அதிரத சம்மதः அபியாதா பிரஹர்த்தா ச சேனா நய விசாரதः அப்ரதிருஷ்ய சங்கிராமே க்ருத்தைரபி சுராசுரைஹ அனசூயோ ஜிதக்ரோதः ந திருப்தः ந ச மத்சரி ந சாவமந்தா பூதானாம் ந ச காலவசானுகः. ராமருடைய இன்னும் சில குணங்களை சொல்லிட்டு போறார். அதுல என்ன வருது அப்படின்னா, வைஹாரிகானாம் சில்பானாம் விக்ஞாதா அர்த்த விபாகவித். வைஹாரிகானாம் விஹாரம், அதுதான் வைஹாரிகம். விஹாரம்னா விளையாட்டு. பலவேறு விதமான விளையாட்டுகள் தெரிஞ்சவர். பேட்மிண்டன்லேருந்து ஆரம்பிச்சு விஹாரம், விளையாட்டினுடைய நுவான்சஸ், சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சவர். அதுதான் இங்க விக்ஞாதா அர்த்த விபாகவித். விஹாரம் எப்படி தெரிஞ்சவரோ அது மாதிரி சில்பம் தெரிஞ்சவர். சில்பசாஸ்திரம் நன்கு தெரிஞ்சவர், அதனுடைய சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சவர். இதோட மட்டும் இல்லாமல் யானையேற்றம், குதிரையேற்றம், ஆரோஹே வினயே செய்வ யுக்தோ வாரண வாஜினாம், குதிரைகளை எப்படி பழக்கிறது, யானைகளை எப்படி பழக்கிறது, எப்படி ஓட்டுறது எல்லாம் தெரிஞ்சவர். என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ராஜதர்மம். இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா பரீட்சை வைக்கும் பொழுது எப்படி டூ வீலர் ஓட்டுறார், எப்படி ஜீப்பு ஓட்டுறார், எப்படி கார் ஓட்டுறார், அப்புறம் ஒரு டம்ளாரில் இவ்வளோ பால் கொடுத்து எப்படி குடிக்கிறார் எல்லாம் பார்க்குறா இல்லையா? அது மாதிரி அடுத்த சர்க்கம் தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பொறுப்பை ஒப்படைக்கலாம்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இத்தனை குணங்களோட கனெக்ஷன், இத்தனை குணங்களோட சம்பந்தம். இன்னைக்கு எப்படி இந்த ஸ்கூட்டர் கார் ஓட்டுறதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதிர்பார்க்கிறாளோ, அது மாதிரி ராஜகுமாரன் யுவராஜன ஆக போறார் என்னும் பொழுது சொல்ல வேண்டிய விஷயங்கள். யானையேற்றம், குதிரையேற்றம் எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவர். மேல மேல போறார் க்ஷத்ரிய தர்மத்துல. என்னென்ன? ஆரோஹே வினயேச்ச யுக்தோ வாரணவாஜினாம். அடுத்து தனுர்வேத விதாம் சிரேஷ்டா, தனுர்வேதம் நன்கு அறிந்தவர். நன்கு அறிந்தவராவது தனுர்வேதம் தெரிஞ்சவாளுக்குள்ளே சிரேஷ்டமானவர். அதிரதர்களுக்கு சம்மதமானவர். அதிரதன்னா ஒரு பெரிய ரதத்துல ஏறி 10 பேரோட ஒரே சமயத்துல யுத்தம் பண்றது. லோகே அதிரத சம்மதஹா. அடுத்தது சொல்றார் அபியாதா. அபியாதான்னா என்னன்னா, யாரோ ஒரு சத்ருக்களுடைய கேங் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்மளை அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. பிளான் பண்ணட்டமே அப்படின்னு பேசாம விட்டுடாதபடிக்கு அவ பிளான் பண்ணும் பொழுதே அங்க முன்னிருந்து போய் அவளோட யுத்தம் பண்ணி அவ பிளானிங்கே தகர்க்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அபியாதான்னு பேர். அபியாதா பிரஹர்த்தா சே. யுத்தத்துக்காக அவர் கிளம்பும் பொழுது யுத்தத்துல பின்னாடி நிற்கலாம் அப்படின்னு நினைக்காம முன்னிருந்து யுத்தம் பண்ணக்கூடியவர், யுத்தத்தை தன்னுடைய சிரம் மேற்கொண்டு பண்ணக்கூடியவர். அதுதான் அபியாதா பிரஹர்த்தா சே. சேனா நய விசாரதஹா. ஒரு சேனையை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகணும் யுத்தத்துக்குன்னு போகும்பொழுது, அது முழுக்க நன்னா தெரிஞ்சவர். சேனையில எப்படி வியூகம் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவர். சேனா நய விசாரதஹா. அப்புறம் யுத்தம்னு நேர்ந்துடுத்துன்னா யுத்த களத்தில் அவர் இறங்கினார் அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் யாருமே மிரளுவாளாம், யாராலையும் ஜெயிக்க முடியாதவராம். குருத்தைரபி சுராசுரை. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா இருக்காரே அப்படிங்கும் பொழுது ரொம்ப பெரிய ஈகோயிஸ்டாவும் இருப்பார் இல்லையா, ஆனா ரொம்ப கம்போஸ்டா இருக்கிறவர். பராக்கிரமத்துக்கு முக்கியமான குணம் அது. யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ரொம்ப பிரதானமான குணம் என்னென்ன? கம்போஸ்டா இருக்கிறது. அதை சொல்றார். அனசூயா, யாரிடத்துலையும் அசூயை கிடையாது. ஜித குரோதா, குரோதத்தை வென்றவர். ந திருப்தஹா. ந திருப்தஹா அப்படின்னா தர்ப்பம் இல்லாதவர், அகம்பாவம் இல்லாதவர். நச்ச மத்சரி, எக்ஸைட்மெண்ட் இல்லாதவர். சீக்கிரம் அந்த ராஜ்யம் கிடைச்சிட போறது அது மாதிரியான எக்ஸைட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாதவர். மத்சரியும் இல்லாதவர். நச்ச மத்சரி. இவ்வளோ பெரிய மகாவீரர், ஆனால் நச்ச அவமந்தா பூதானாம், யாரையுமே அவமதிக்காதவர். யாரையுமே அவமதிக்காதவர். நச்ச காலவசானுகா, காலத்துக்கு வசமாகாதவர். பெரிய வார்த்தை. காலத்துக்கு வசமாகாதவர் அப்படின்னு. காலத்துக்கு வசமாகாதவங்கிறதுக்கு 1000 அர்த்தம் பண்ணலாம். அதாவது தெய்வம் புருஷகாரம் ரெண்டுத்தையும் சேர்த்து நடத்திட்டு போறவர்னு அர்த்தம்.
வெறும் காலம் மட்டுமே கதி அப்படின்னு இல்லாதவர். எந்த இடத்துல இது விதியோட ஒர்க்கு, எந்த இடத்துல மனித முயற்சி நடத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துக்கிறவர். நச்ச கால வசானுகா. காலம் 10 நிமிஷம் தான் இருக்கு. காலம்ங்கிறதே ரிலேட்டிவ் தான். அந்த காலம் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த சத்ருவை அடிக்கணும். அப்படிங்கும் பொழுது எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவனுக்கு இந்த 10 நிமிஷத்துக்குள்ள தீர்க்கமான காலம் உள்ள விரியும். காலம் இவர் சொல்றபடி கேட்கும். ரொம்ப ஆழமான விஷயம் நான் சொல்றது. காலத்துக்கு எக்ஸ்பேன்ஷன் உண்டு, காலத்துக்கு கான்ட்ராக்ஷன் உண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. இதெல்லாம் இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரோவன் ஃபேக்டர். காலத்துக்குள்ளேயே ஒரே காலம்தான் மனுஷனுக்கு இருக்கு, அதே காலம்தான் சுல்லானுக்கு இருக்கு. சுல்லான் 1 மணி நேரத்துக்குள்ள மனுஷன் 100 வருஷம் பண்றதெல்லாம் பண்ணிவிடும். பிறக்கும், வளரும், சம்பாதிக்கும், கல்யாணம் பண்ணிக்கும், குழந்தைகள் பெற்றுக்கும், ரிட்டையர் ஆகும், செத்து போயிடும். எல்லாம் 1 ஹவர்ல. எப்படி பண்றது? அப்போ காலத்துக்குள்ள எக்ஸ்பேன்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கு. ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா ஸ்போர்ட்ஸ்ல, ஃபுட்பால் மேட்ச் அது மாதிரியான இதுல அவ ஒரு காரியத்தை, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கும் பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட 2 நிமிஷத்துக்குள்ளேயே அவளுக்கு உள்ள சூக்ஷ்மமா ஒரு 1 ஹவர் இருக்கும். காலம் அவளுக்கு மட்டும் விரியும், மற்றவாளுக்கு அதை பார்த்து தெரியாது. அது எக்ஸ்பர்டைஸ்டா அவ பண்ணுவா. அதுதான் இங்க நச்ச காலவசானுகா. யுத்தம் அப்படின்னு சம்பவிக்கும் பொழுது இவருடைய கை லாகவம், பானத்தை எடுக்கிறதும் அடிக்கிறதும், அர்த்தாதிக முகூர்த்த காலத்துல 14,000 பேரை வதம் பண்ணியிருக்காருங்கிறா இல்லையா? இது மாதிரியான லாகவங்கள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இவர் நினைச்சபடி காலம் விரியும். அவருக்கு அவர் நினைச்சபடி காலம் சுருங்கவும் சுருங்கும். அதுதான் இங்க காலத்துக்கு அவர் சுவாமியை தவிர காலம் இவருக்கு சுவாமி இல்லை. இதுதான் நச்ச காலவசானுகா. ஏவம் சிரேஷ்ட குணையுக்தா, இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் உடையவர் ஸ்ரீராகவன். இத்யேதைஹி விவிதைஸ்தைஸ்தைஹி அன்யபார்த்திவ துர்லபைஹி சிஷ்டைஹி அபரிமேயைச்ச லோகே லோகோத்தரைர் குணைஹி. இப்படிப்பட்ட அபரிமேயைஹி, அளவிட முடியாத குணங்கள், சிஷ்ட பரிகிரகீதமான சிஷ்ட சம்மதமான குணங்கள், அப்ராகிருதமான குணங்கள் இந்த உலகத்துல தான் இருக்கு. ஆனா உலகத்துக்கு அப்பாற்பட்ட குணங்கள், லோகே லோகோத்தரைஹி குணைஹி. இந்த குணங்களெல்லாம் பார்த்து தசரத சக்கரவர்த்தி பரம சந்தோஷப்பட்டார். நாம் ராஜாவா இருக்கும் பொழுதே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும். நாம் செய்ய வேண்டிய காரியத்துல அதுதான் பாக்கி இருக்கு. லோகத்துக்கு நல்லது பண்ணணும், பிரஜைகளுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுல ராமனுக்கு பட்டம் கட்டுறது அப்படிங்கிற விஷயம்தான் பாக்கி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஒரு காரியத்தை யதாசீக்கிரம் பண்ணிடணும் என்று நினைச்சு சபையை கூட்டுகிறார். இந்த சபையில கோசல தேசத்து ராஜாக்கள், சிற்றரசர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவா எல்லாரும் சபையில அமர்ந்திருக்க அவளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. இதம் சரீரம் என்று ஆரம்பம் இவரோட வார்த்தை. என்னமோ பகவத்கீதா ஆரம்பிக்கிற மாதிரி. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே என்று கண்ணபிரான் ஞானோபதேசம் ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிக்கும் பொழுதே இதம் சரீரம் என்று ஆரம்பிக்கிறார். இதம் சரீரம்ங்கிற வார்த்தையே ஞானத்தை காட்டுறது. ஆத்மாவை விட்டு பின்னமா, ஆத்மா வேற சரீரம் வேற. இந்த சரீரத்தை சரீரமா புரிஞ்சுக்கோ. ஆத்மாங்கிறது தனி, சரீரம்ங்கிறது உபாதி என்கின்ற பாவம் எவனுக்கு இருக்கோ அவனால தான் இதம் சரீரம்னே பேச முடியும். இல்லாத போட நான் 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 பேசுவான். தசரதர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே இதம் சரீரம். பாவம் என்ன? இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்ன? ராஜ்யத்தில் நிறைய உழைச்சுட்டேன், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும் பேச்ச. அப்படி நான் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டேன், ராஜ்யத்தில் ரொம்ப உழைச்சுட்டேன், ஆண்டு அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாம, இந்த சரீரம் ஆண்டு அனுபவிச்சிருக்கு, நிறைய உழைச்சிருக்கு, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து தசரதருக்கு என்ன ஞானம் உண்டுங்கிறது தெரிகிறது. தசரத சக்கரவர்த்தியோட ஞானம் புரிகிறது.
தசரத சக்கரவர்த்தி அப்படின்னா ஞானியா, அவர் ஒரு பிரம்மஜானியா, அவர் ஒரு சதாசிவ பிரம்மேந்திராளா, அவர் ஒரு ஜடபரதரான்னு கேட்டுவிடக்கூடாது. அது மாதிரியா சொல்லலை. சதாசிவ பிரம்மேந்திராள், ஜடபரதர், அவள்லாம் அபரோட்ச அனுபவம் உடையவா, மகாஞானிகள், பிரம்மஜானிகள், அது இருக்கட்டும். இருந்தாலும் லோகத்திலேயே கூட, லௌகீகத்திலேயே கூட ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவா, அல்லது சமூக சேவை பண்றவா, சக்கரவர்த்தியா உட்கார்ந்து இருக்கிறவா, அது மாதிரியான వ్యక్తిகள்கிட்ட கூட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஞானம் இருக்கும். எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சில பேர்கள்ட்ட அதில் இருக்கக்கூடிய சில சாத்விகால்கிட்ட இருக்கும். அதுதான் ரொம்ப அழகா ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்துல நிர்வாகம் பண்றார். ஞானாம்சம்ங்கிறார். அதை ஞானம்னு சொல்லாம கர்மயோகத்தில் உள்ள ஞானாம்சம், அருமையான வார்த்தை அது. கர்மயோகத்தில் உள்ள ஞானாம்சம் அப்படிங்கிறார். அதை ரசிக்கணும், அதை புரியணும். அப்போதான் பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல வேதாந்தம் எப்படி உபயோகப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போதான் வேதாந்தம் நம்மளை போல அஜ்ஞானிகளோட கனெக்ட் ஆகும். இல்லாத போனா அது யாரோ ஜடபரதருக்கு ஒருத்தருக்கு தான் அப்படின்னு ஆயிடும். அது அப்படி இல்லாதபடிக்கே அஜ்ஞானிகள் கூட எதுக்கு கீதை கேட்கறா, எதுக்கு உபனிஷத்து சிரவணம் பண்றா, அப்படி சிரவணம் பண்ணி கிரகஸ்தாள் கூட கேட்கறாளே, கிரகிணோபசம்ஹாராத்து அப்படின்னு தானே சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரமே. அப்ப என்னன்னா, இவாளுக்குமே அந்த ஞானம்ங்கிறது சிரவணம் பண்ணும் பொழுது அந்த ஞானாம்சம் வரும். ஞானி அப்படின்னா ஏதோ சர்வசாஸ்திரமும் படிச்சு நல்ல பிரமாதமா அந்த வேதாந்த பரீட்சைன்னு ஒண்ணு வச்சிருக்காளே, அது கொடுத்து நல்ல மார்க் வாங்குறது தான் ஞானம் நினைக்க வேண்டாம். எவன் ஒருத்தன் இதம் சரீரம்னு ஃபீல் பண்றானோ அவன்கிட்டயே அந்த ஞானாம்சம் இருக்கு. எதுக்கு இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, இதம் சரீரம்னு ஃபீல் பண்றவரா தசரதர் இருக்கிறதுனால தான் இப்பயே சக்சஷன் பிளானிங் பண்றார். இல்லாட்டா பண்ண முடியாது. தான் ஒருத்தன் இருக்கும் பொழுதே ராஜா சியாது மைய ஜீவதி, நான் ஒருத்தன் இருக்கும் பொழுதே இன்னொருத்தனுக்கு பட்டம் கட்ட போறேன், இதுவே அந்த ஞானாம்சம் இருந்தா தான் வரும். திருஷ்டுவா ஆத்மானம் பிரவயசம், வயசாயிடுத்து, முதல்ல வயசாயிடுத்துங்கிற ரெகக்னிஷன் வேணும். வயசுக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு வேணுமே அப்படிங்கிற ஒரு ஒவ்வொன்றத்தையும் வால்மீகி வர்ணிக்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்ணிக்கிறார். அந்த ஞானாம்சத்தை அங்க அவ்வளோ ரசிக்கலாம். அது ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கு வால்மீகி ராமாயணம், அதுக்குள்ள புதஞ்ச வேதாந்தத்தை பேசுறேன். வயசாயிடுத்து, நமக்கு வயசாயிடுத்துங்கிறது முதல்ல நம்ம நம்பணும். வயசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை இனிமே அமைச்சுக்கணும். இனிமே நம்ம அத்தியாத்ம விஷயமா இருந்துக்கலாம். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்கே அப்படின்னு சாம்ராஜ்யத்தை அதுக்கு கேப்பபிளா யார்கிட்டையாவது கொடுத்து விடலாம். அப்படி கேப்பபிளா யாருமே இல்லையா என்ன விட்டா அப்படின்னு, அதெல்லாம் சும்மா அகம்பாவம். என்ன விட்டா யாருமே இல்லை, என்ன விட்டா யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு வேற யாராவது எடுத்து பண்ணாலும் கூட அவளை பார்த்து அடையடை இந்த இடத்துல குறை இருக்கு, அந்த இடத்துல குறை இருக்கு அப்படிங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் பவர் மாங்கரிங் தான் அது. அதாவது நம்ம பவர் போறதேங்கிற ஒரு பீதி தான் அது. வேற யாரையாவது ஒருத்தர அது மாதிரியா தயார் பண்ணணும், தயார் பண்ணி கொண்டு வரணும். நம்மளோட அவ ஃபைண்டின் ஆகாத 2-3 இடத்துல ஏதாவது சில நம்ம பார்க்குற ஆங்கிள் இல்லாம வேற ஏதாவது மாறதான் மாறும். சல்தாய் நம்மளால ஒன்றும் உலகம் வாழ்ந்துடல, உலகம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நான் நேற்றுக்கு பிறந்தவன் இன்னைக்கு நாளைக்கு ஆக போறேன். உலகம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நமக்கு அடுத்தது வந்துருவா, அவளுக்கு கொடுக்கணும். அவளுக்கு கொடுத்து அவ ஆள்றத பார்த்து சந்தோஷமா கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும். இல்லாத போனா என்ன ஆகும்னா, வெறும் அஜ்ஞானம் மட்டும் இருந்துன்றதுன்னா கடைசி காலம் வரைக்கும் லவலவலவலவன்னு அடிச்சுக்கும், லோலோலும் அடிச்சுட்டே சாவான். இந்த ஒரு ஞானத்தை வால்மீகி தசரதத்துல பார்க்கிறார், இதை அப்ரிஷியேட் பண்றார். அதுதான் இங்க விஷயம். நம்ம இருக்கும் பொழுதே ராமரை ராஜாவா எப்படி ஆக்கிடலாம், ராஜா சியாது மயி ஜீவதி, அவருக்கு எப்படி இளவரச கொடுக்கலாம், நம்ம எப்படி விஸ்ராந்தி எடுத்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு வயசாயிடுத்து, பாண்டரசிய ஆதபத்திரசிய வெண்கொற்ற கொடைக்கு அடியில அமர்ந்து அமர்ந்து எனக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா நானும் ஜீர்ணமாயிட்டேன். பிராப்ய வருஷ சகஸ்ராணி பகூனி ஆயுஷி ஜீவதா ஜீர்ணஸ்யாஸ்ய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சயே. இப்படி ஜீர்ணமா போயிட்ட இந்த சரீரத்துக்கு விஸ்ராந்தியை விரும்புகிறேன்.
ராஜபிரபாவஜுஷ்டாம் ஹி துர்வகாம் அஜிதேந்திரியை. ஆனால் இன்னொருத்தரை உட்காத்தி வைக்கணுங்கிறது பெரிய பொறுப்பு. இன்னொருத்தர ஒரு அஜிதேந்திரியனால இந்த ராஜ்யத்தை ஆள முடியாது. எவன் ஒருத்தன் புலன்களை வெள்ளலையோ அவனால இந்த ராஜ்யத்தை பார்த்துக்க முடியாது, ஜனங்களுக்கு க்ஷேமத்தை செய்ய முடியாது. அப்போதான் யாருக்கு ஒப்படைக்கலாம்னு இப்படி யோசனை பண்ணும் பொழுது எனக்கு இந்த சிந்தனை வந்தது, ராமனுக்கு கொடுக்கலாமோ ராஜ்யத்தை. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, என்னன்னா நல்ல ஒரு சக்தி உடையவன், ராஜ்ய பரிபாலனத்தை நன்னா பண்ணக்கூடியவன் அவன். அவனால இந்த ஜகத்தையே கட்டி ஆள முடியும். அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவன், நல்ல எண்ணம் உடையவன், ஜனங்களுக்கு க்ஷேமம் பண்ணணுங்கிறதுல என்கிறது புரியறது. மத்தகா பிரியதரோ நித்தியம் பர்ஜன்யைவ விருஷ்டிமான். ஜனங்களுக்கோ என்னை விட பிரீத்திகரமா இருக்கிறான் ராமன் என்னும் பொழுது அவனை பட்டம் கட்டினா என்ன இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அன்யா மத்தியஸ்த சிந்தாஹி விமர்தாபியதிகோதயா. எந்த ஒரு அப்பனுமே தன்னோட புள்ளதான் உலகத்திலேயே பெஸ்ட்டும்பான். உலகத்திலேயே பெஸ்ட் யாரு அப்படின்னு திருதராஷ்டிரட்ட போய் கேட்டா துரியோதனன் தான் பெஸ்ட்டும்பான். அது மாதிரியா என் எண்ணம் இருந்துடக்கூடாது இல்லையா ராமன் விஷயமா? அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கிறேன். என்ன, என்னுடைய சிந்தனையை விட மத்தியஸ்த சிந்தனை, அந்யா மத்தியஸ்த சிந்தாகி, மத்தியஸ்த சிந்தனைங்கிறது உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள்லாம் பார்த்து சொல்லுங்க என்ன பண்ணலாம். ஒரு கால் ராமன் இல்லை அப்படின்னா ஹிதம் அந்நியத்து விசிந்தியதாம். ஜனங்களுக்கு எது ஹிதமோ அது அந்நியதா வேற ஏதாவது பாவங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேற யாரையாவது பட்டம் கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் சொல்லலாம். இவ்வாறு தசரத சக்கரவர்த்தி ஜனங்கள்கிட்ட விட்டுட்டார் விஷயத்தை. ஜனங்களே லேயர்ஸ் இருக்குங்க. தசரதர் இப்படி சொல்றது, ஜனங்களுக்குள்ள பிரதிநிதிகள் இருக்கா, ஜனங்களுக்குள்ள விபாகங்கள் இருக்கு. அந்தந்த ஊர் ஜனங்களா இருக்கலாம், அல்லது இந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம். அதுக்கான சீஃப் இருக்கா. அவா எல்லாரும் பெரும்பாலும் எலெக்ஷனோட தான் வந்திருப்பா. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, அந்த காலத்து எலெக்ஷன் முறையெல்லாம் பார்க்குறோமே, குடவோலை முறை, உத்தரமேரூர் படிக்காசு, இப்படிலாம் மகாபிரிவாலே அதை விஸ்தாரமா பேசுறா தெய்வத்தின் குரல்ல. அது மாதிரி இருந்திருக்கு. அது மாதிரி பிரதிநிதி ராஜா அப்படிங்கிறவர் வேணா ஒரு புத்திர பரம்பரையா வரலாம். அந்த ராஜாவே கூட ஜனங்களோட சம்மதியில தான் தன் பிள்ளைய உட்காத்தி வைக்க வேண்டியிருக்கு. ராமாயணத்திலையும் இது ரொம்ப கிளியரா இருக்கு, மகாபாரத்திலையும் கிளியரா இருக்கு. அதை அப்புறம் பார்க்கலாம். தெள்ள தெளிவா இருக்கு ராமாயணத்துல. இது ஜனங்கள்ட்ட அதுக்கு தான் கேட்கிறார். ஜனங்கள்ட்ட கேட்ட உடனேயே என்ன ஆறுதுன்னா, அங்க பிரதிநிதிகளா இருக்கிறவா அவள்கிட்ட தான் தசரதர் பேசுறார். உடனே அந்த பிரதிநிதிகள்லாம் ஜனங்களை பார்த்து பேசுறா. ஏதோ ஒரு ப்ராசஸ் சொல்றார் இந்த வால்மீகி. இத்தனை பேருமா பேசிட்டு சமதாகத புத்தையா, இவா எல்லாருமா ஒரு சமமான புத்திக்கு அவ வந்து கொஞ்ச நாழியில, அதுக்கப்புறம் அத்தனை பேரும் கர்ஜனை பண்ணார்கள். இச்சாமஹா, விரும்புகிறோம். இச்சாமஹா, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். இச்சாமஹா இச்சாமஹா இச்சாமஹா, விரும்புகிறோம் விரும்புகிறோம் விரும்புகிறோம், ராமனை விரும்புகிறோம், ராமராஜ்யத்தை விரும்புகிறோம். பட்டத்து யானை மேல ஜாம் 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 ஜாம்னு வெண்கொற்ற கொடையினால அழகிய ரகுவீரன் எழுந்தருளி வருகிறதை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் என்று ஜனங்கள் எல்லாரும் உற்சாகமா கர்ஜனை பண்றாளாம். அந்த உப்பரிகையே ஆடுறதான், விமானம் கம்பயன் நிவே. அது மாதிரியா அந்த கர்ஜனை இருந்தது அப்படிங்கிறார். தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மனசுக்குள்ள. இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டார், தெரியாதவர் போல, இவ்வளவு உற்சாகத்துக்கு காரணம் என்ன? இது ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸா இருக்கு. பட்டம் கட்டலாமான்னு, கட்டுங்கோ அப்படின்னு வேணா சொல்லுவா, கட்டலாமே நல்லா இருக்கே அப்படின்னு வேணா சொல்லுவா. அத்தனை பேருமா குஷியா இச்சாமகான்னு கர்ஜனை பண்றீங்களே, ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸுக்கு காரணம் என்ன? கதம்னு மையி தர்மேன பாவம் குழந்தை மாதிரி இருக்காது தசரதர். கதம்னு மையி தர்மேன பிருத்திவி மனுஷா. நான் ஒருத்தன் இங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் வேற ஒரு ராஜா விரும்புறீங்களே, அது எப்படி? பாவம் தசரதர் இப்படி கேட்கிறார். இப்படி கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னா, அடையடே அப்படி இல்லை மகாராஜா, நீங்கள் பெரிய மகாபுருஷர் தான், நீங்க பெரிய ராஜா தான், சக்கரவர்த்தி தான், நன்னாதான் ஆண்டேள் எல்லாரையும். இருந்தாலும் பிள்ளையின் இடத்துல, உங்க பிள்ளையின் இடத்துல, ராமன் இடத்துல இவ்வளவு பிரேம எங்களுக்கு வரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றோம், கேளுங்க.
அது நல்லா கேளுங்க. பகவோ நிருப கல்யாண குணாஹ புத்திரஸ்ய சந்தி தே குணான் குணவதோ தேவ தேவகல்பஸ்ய தீமதஹ பிரியான் ஆனந்தனான் கிருஸ்தான் பிரவக்ஷ்யாமோத்யதான் ஸ்ருணு திவ்யைஹி குணைஹி சக்ரசமஹ ராம சத்யபராக்கிரமஹ இக்ஷ்வாகுभ्योऽपि सर्वेभ्यः ह्यतिरिक्तो विशाम्पते रामः सत्पुरुषो लोके सत्यधर्मपरायणः साक्षात् रामात् विनिर्वृत्तः धर्मश्चापि श्रियासहे. அனந்த கல்யாண குணங்களுடையவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவருடைய கல்யாண குணங்களை இவ்வளவுதான் யாராலையும் எண்ணிட முடியாது. அப்பேற்பட்ட குணங்கள் பிரபுவோடது. ஜானகி விஜயங்கிற கிரந்தத்தில் ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்லோகம், பவஜல நிதிசீமா பட்சிராஜேன திருஷ்டா லவண ஜலதிசீமாபி ஆஞ்சநேயேன திருஷ்டா தசமுக பலசீமா ராகவேணாபி திருஷ்டா ரகுபதி குணசீமா நைவகேனாபி திருஷ்டா என்று ஸ்லோகம். சமுத்திரத்தினுடைய எல்லையை யாராவது காண முடியுமான? தாராளமா காண முடியும். சங்கியாதம் சதயோஜனம் ஆஞ்சநேய சுவாமி கண்டார். இந்த லவண சமுத்திரத்தோட எல்லையை கூட கண்டுடலாம். சம்சார சமுத்திரத்தினுடைய எல்லையை யாராவது காண முடியுமான்னு? காண முடியும். ஜட்டாயு கண்டார். ஒரு கழுகு கண்டுடுத்து. ராவணமே ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தோட எல்லையை யாராவது காண முடியுமா என்றால் ராமச்சந்திர பிரபு கண்டார். ஆனால் ராமருடைய கல்யாண குணங்களாகிய சமுத்திரம் இருக்கே, அதனுடைய எல்லையை இன்னி வரைக்கும் யாரும் கண்டதில்லை என்று. அப்பேற்பட்ட ஏராளமான எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள். பகவோ நிருப கல்யாண குணாஹ. கல்யாண குணம், கல்யாணங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? கல்யாணம்னா பொதுவா மங்களம்னு அர்த்தம். கல்யாண குணாகங்கிற சொல்லு வால்மீகி உபயோகப்படுத்துறது தான். இதை தான் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலேயோ மற்றும் பல கிரந்தங்கள்ல கையாளுறார். கத்தியத்திரையம் முதலிய கிரந்தங்கள்ல கல்யாண குணம் தான் மங்களமான குணங்கள். போறல அர்த்தம் போறல, பிரகரணார்த்தம் வேணும். வேதத்துக்கு போறது மனசு. கல்யாணத்தமம் ரூபம்ங்கிறது வேதம். பகவானுடைய திருமேனியை பத்தி வேதம் சொல்றது. சுக்ல யஜுர்வேதம் ஈசோபனிஷத்தினுடைய முடிவு. உபாசகன் பகவத் தரிசனம் பண்றான். கல்யாணத்தமம் ரூபம், மங்களத்தமமான ரூபம். என்ன அர்த்தம்? அங்க என்ன? அப்ராகிருதமான ரூபம்னு அர்த்தம். பிரகிருதிக்கு அப்பால்பட்ட ரூபம், 24 தத்துவங்கள்ல சேராத ரூபம்னு அர்த்தம். அப்போ கல்யாணம்னா அப்ராகிருதம், கல்யாண ரூபம்னா அப்ராகிருத ரூபம், அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம். அதே மாதிரியே இங்கேயும் கல்யாண குணாகான அப்ராகிருத குணங்கள் வால்மீகி காட்டவும் காட்டிவிட்டார். ஆத்மவத்தையான்னு காட்டிவிட்டார். அப்பேற்பட்ட குணங்கள் புத்திரஸ்ய சந்திதே. அது அப்ராகிருத்தம்னு எப்படி தெரியும்னா, நேர ஹிருதயத்தை வந்து தோடும். நம்மளோட சரீரம், பிராணன், மனசு எல்லாத்தையும் தாண்டி அவரோட குணங்கள் நேர ஹிருதயத்தை வந்து தோடும். அவரோட ஆத்மாவிலேருந்து கிளம்பி நம்ம ஆத்மாவை வந்து தோடும். அதுதான் அப்ராகிருத குணங்கள். கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. அந்த குணங்கள் பிரியானு, அதுதான் சொன்னேன், ஹிருதயத்தை வந்து தோடும். ஆனந்தனானு, ஆனந்தத்தை வளர்க்கும் அந்த குணங்கள். யாருக்குன்னு? எல்லாருக்கும், எவனுக்கும். அசடன் கசடன் மொரடன் எல்லாருக்கும் ஆனந்தத்தை வளர்க்கும். பிரியானு ஆனந்தனானு கிருஷ்ணானு பிரவக்ஷ்யாமோத்யதான் சிறுணு. பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு பெரியவா இருந்தா. ரொம்ப காலம் முன்னாடி, பழைய பௌராணிகால ஒரு பெரியவர். ஒரு கிராமத்துல ராமாயண பிரவச்சனம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார் அவரோட கிராமத்துக்கு, பருத்தியூருக்கு. வர வழியில ஒரு காடை தாண்டி வரணும். அந்த நாள்ல கேஷா சம்பாவனை எல்லாம் அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது, கேஷே கிடையாது. என்ன பண்ணுவா அப்படின்னா, சம்பாவனை அப்படின்னா இந்த சாஸ்திரிகளை ஒரு வண்டியில ஏற்றி அந்த வண்டியில எல்லாத்தையும் வச்சுவிட்டா. பருப்பு தேங்காயிலேருந்து ஆரம்பிச்சு இந்த சீதா கல்யாணத்துக்கு சுவர்ண திருமாங்கல்யம், அப்புறம் சுந்தரகாண்டம் வந்தன்னா அங்குலியக்கம், சூடாமணி, அப்புறம் பாதுகாப்பு வந்தால் பாதுகை, இப்படிதான் சம்பாவனை அந்த நாள்லாம். அது எல்லாத்தையும் வண்டி முழுக்க ஏற்றி வச்சுட்டா, அவரையும் உட்காத்தி வச்சுட்டா. அவர் பாவம் வந்துட்டு இருக்கார். வர வழியில காட்டுல 4 திருடன் வந்துவிட்டான், குண்டன். எல்லாத்தையும் இறக்கு. என்னது இது, என்னது இது, இதெல்லாம் ஏது உனக்கு அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார், ராமாயணம் சொன்னேன், அதுக்கு சம்பாவனையா இதெல்லாம் கொடுத்துருக்கா. அது என்ன ராமாயணம்? ராமாயணங்கிறது ஒரு கதை. அப்படியா? அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா உட்காத்தி வச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். கதை கேட்க ஆரம்பிச்சு அவரோட பக்தனாயிட்டான். அப்படி இருக்குமா அவர் கதை? ராமகதையே அப்படித்தானே இருக்கு. என்ன பண்ணா சாமி? என்ன சாமி, இந்த காட்டுல நீங்க இப்படி தனியா வந்துட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு செக்யூரிட்டி போட்டுக்க வேண்டாமா?
நாங்கள் இப்போ செக்யூரிட்டியாக வரோம், உங்கள் கிராமம் வரைக்கும் கொண்டு வந்து விடுறோம் என்று சொல்லிவிட்டு அவளும் கூட வந்தாளாம். கூட வந்து அந்த அந்த சுவாமிகள் அந்த சாஸ்திரிகளை இறக்கிட்டோ இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போனா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராமநவமிக்கும் கைங்கரியம் பண்ண அந்த 4 குண்டனும் வந்துருவானாம். ராமநவமி உற்சவம் நடத்துவார், அதுக்கு வந்துருவானா. அப்படி இருக்கும் ராமகதைங்கிறது. பிரியானு ஆனந்தனானு கிறிஸ்தானு பிரவக்ஷ்யாமோத்யதான் ஸ்ருணு திவ்யைர் குணைஹி சக்கரசமஹா. அவருடைய உத்தம குணங்களால இந்திரனுக்கு ஈடானவர். வேதத்துல இந்திரனை வந்து உத்தம குணசம்பன்னன் அப்படின்னு வருது. சிக்ஷானரஹா பிரதிவஹா அகாமகர்ஷனஹா. இந்திரங்கிறது பெரிய ஐகாம் ருக்வேதத்துல. சிக்ஷானரஹா அகாமகர்ஷனஹா அப்படின்னு வருது இல்லையா, அதனால சொல்றார். திவ்யைர் குணைஹி சக்கரசமஹா ராமஹா சத்யபராக்கிரமஹா. இக்ஷாக்கு வம்சத்திலேயே இது வரைக்கும் என்னென்ன ராஜாக்கள் வந்தாலோ இவா எல்லாரையும் கூட உயர்ந்தவர். அது வேற. எவ்வளவோ ராஜாக்கள் இவருக்கு முன்னோர்கள்லாம் வந்திருக்கா. பொதுவாகவே லோகத்தில் உள்ள எந்த வம்சமும் இக்ஷாகு வம்சத்துக்கு ஈடு கிடையாதான். அந்த இக்ஷாகு வம்சத்துலையும் இவருக்கு ஈடு யாரும் கிடையாதான். ஒவ்வொருத்தர் சரித்திரமும் பெருசு. அது சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரன்னு சொல்லுங்கோ, அல்லது அம்பரீஷன்னு சொல்லுங்கோ, மாந்தாத்தான்னு சொல்லுங்கோ, அல்லது சகரன் பகீரதன்னு சொல்லுங்கோ, கபுஸ்தன்னு சொல்லுங்கோ, ரகுன்னு சொல்லுங்கோ. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சரித்திரம் சொல்லலாம். ஒவ்வொன்றுமே தர்மத்தை எப்படி காட்டினாங்கிற சரித்திரம். இது மாதிரி ஒரு வம்சம் உண்டா? பல வம்சங்களை பல காரணங்களா புகழ்வா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில எந்த வம்சம் உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சதோ அதை புகழ்ந்துட்டு இருப்பா. அலெக்சாண்டர் த கிரேட் எல்லா இடத்துலையும் திக்விஜயம் பண்ணி எல்லா இடத்துலையும் ஆளுமை செலுத்தினவாளை தான் புகழ்வா உலகத்துல. இந்த வம்சம் எதுக்கான வம்சம் அப்படின்னா தர்மத்தை காட்டுறதுக்கான வம்சம். அப்பேற்ற வம்சத்துல வந்துன்னு நம்ம பிரபு பிறந்திருக்கார். அந்த வம்சத்திலேயுமே இவர் நடுநாயகம், இவர் சிரோமணி. இவருக்கு ஈடு அந்த வம்சத்திலேயே இவருடைய மூதாதையர்களையே யாரும் கிடையாதுங்கிறார். இக்ஷாகுப்யோபி சர்வேப்யஹ ஹ்யதிரிக்தோ பிசாம்பதே கே 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 ராமஹா சத்புருஷோ லோகே. கத்துக்கணும்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணும். எந்த குணமா இருக்கட்டும், பிதிருபக்தி, மாதృபக்தி, சத்தியனிஷ்ட, சொதாரனிஷ்ட, சாட்சாத் ராமாத் வினிர்விருத்தா தர்மச்சாபி ஸ்யாசகே. அவரிடத்துலேருந்து கத்துக்க வேண்டியதுதான் நமக்கு. சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம், ஔதாரியம், காம்பீரியம் முதலிய குணங்கள்லாம் கூட அவரிடத்துலேருந்து கத்துக்கணும். அது மாதிரியா அவருடைய அனந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றன. தர்மச்சாபி ஸ்ரீயாசக. இன்னும் நிறைய குணங்களை இங்கே சொல்லிட்டு போறா அந்த ஜனங்கள். எதுக்கு ராமரை விரும்புகிறோம் என்று. எல்லா குணங்களும் 2 அக்ஷரத்துல அடக்கம். பிரேம. பிரேம இருந்துருத்துன குணங்கள் தானா வர ஆரம்பிச்சிடும். உண்மையான பிரேமையை யார்கிட்ட காட்டுறோமோ அவளுக்கு ஹிதம் செய்யறது தானே குணம்னு பேர். ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்ட பிரேம காட்டுறாருங்கிறத இங்க ஜனங்கள்லாம் சொல்றா. ஏன்னா அவாதானே ராமரோட பழகிறவா. யதா விரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரஸ்யவா கத்வா சௌமித்ரி சகிதா ந அவிஜித்ய நிவர்த்ததே சங்கிராமாத் புனராகம்யே குஞ்சரேண ரதேன வா பௌரான் ஸ்வஜனவத் நித்யம் குசலம் பரிபృச்சதி புத்ரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச நிகிலேன ஆனுபூர்வ்யாச்ச பிதா புத்ரானி வௌரசான் சுஸ்ரூஷந்தே ச வசிஷ்யாः கச்சித் கர்மசு தம்சிதாः இதி ந புருஷவ்யாக்ரஹ சதா ராமः அபிபாஷதே व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. யுத்தத்துக்கு போவார் ராமர். என்ன யுத்தம் அப்படின்னு எங்கேயாவது பிரச்சனை. பெரிய ராமராவண யுத்தம் இல்லை இது. கிராமங்களில் ஏதாவது பிரச்சனை என்றால் தானே போய் நிற்பாராம். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக. அது தீக்காம திரும்ப மாட்டாராம். நான் அவிஜித்ய நிவர்த்ததே. போகும்பொழுதும் வரும்பொழுதும் யானை மேலேயோ குதிரை மேலேயோ போவாராம். குஞ்சரேன ரதேனவா அல்லது தேர் மேல போவாராம். குஞ்சரேன ரதேனவாக திரும்பி வருவாராம். போகும்பொழுதும் திரும்பி வரும்பொழுதும் அங்கங்க உள்ள கிராமங்கள், அந்தந்த உள்ள கிராமங்கள்ல நின்று அந்த கிராம ஜனங்களெல்லாம் விசாரிப்பாராம். குசலம் பரிபృச்சதி. குழந்தைகள்லாம் சௌரியமா இருக்காளா? புத்திரேஷு. உங்க அனுஷ்டானங்கள் வழிபாடுகள்லாம் நல்லா நடக்கிறதா? அக்னிஷு. மனைவிமார்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா? தாரேஷு. எதையும் விடமாட்டாராம். பிரேஷ்ய வேலைக்காரால கேட்பாளாம். போன மாசம் நான் வந்திருந்த போது உன் வீட்டு வேலைக்காரன் வயத்து வெளின்னு சொன்னானே, சரியா பிடித்தா? பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச.
நிகிலேன எல்லாரையும் கேட்பார், எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பார், எல்லாம் அவர் மனசுல இருக்கும், யதோக்தமா மனசுல இருக்கும். ஆணுபூர்வியாச்ச அப்பாவுக்கு பிள்ளைகள் மேல பிள்ளைகள் விஷயமா எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்குமோ அது மாதிரி பிதா புத்திராணிவா ஔரசானு. ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை தான் தன்னோட கஷ்டமா எடுத்துப்பாரான். விசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா, நிஜமாவே எடுத்துப்பாரான், ஹிருதயத்திலேயும் எடுத்துப்பாரான். சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் எடுத்துக்கிறது இல்லை. உற்சவேஷு சர்வேஷு, அது மாதிரி ஜனங்களுக்கு ஒரு விழா திருவிழா நடக்கிறது, உற்சவங்கள் நடக்கிறது அப்படின்னா அதுல கலந்து பாரான், ஜனங்களோட ஜனங்களா இருப்பாராம். உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. இது மாதிரி எங்களோட அவர் பழகிட்டதுனால, ராமர் அப்படின்னு பழகிட்டதுனால எங்க எல்லாருக்கும் அவர்கிட்ட பிரியம். அயோத்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துலேயும் பொதுவாக பார்த்தேன்னா அர்ச்சனை அப்படின்னு பண்ணும் பொழுது யார் பேரில் பண்ணுறதுன்னு கேட்பார் இல்லையா அர்ச்சகர். உடனே நம்ம பேரை சொல்லுவோம், நம்ம கோத்திரத்தை சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அயோத்தியில் மட்டும் என்ன பண்ணுவாளாம், ராமர் பேரில் பண்ணுங்கோ. அர்ச்சகாலுக்கே தெரியுமா அது. அதனாலேயே புனர்வசு நட்சத்திரே ஜாதசேன ஆரம்பிச்சுடுவாளாம் சங்கல்பத்திலேயே. ராமர் பேரில் பண்ணுங்கோ, ராமர் பேரில் பண்ணுங்கோ. ஸ்திரியோ விருத்தாக தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினः. வயசானவா சின்னவா ஸ்திரீகள் எல்லாருமே தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ராமர் க்ஷேமமா இருக்கணும், ராமர் க்ஷேமமா இருக்கணும், ராமர் க்ஷேமமா இருக்கணும். அயோத்தி முழுக்க ராமரை பத்தி தான் பேச்சு.